நான் இந்த சபைக்கு வந்த பொழுது வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன். வார்த்தை அநேக விதமான என்னுடைய அறியாமையை போக்கியது என்று சொல்லி நம்ம வந்து மே 1ஆம் தேதி கூட வந்து நம்ம இது மாதிரி திருவசனம் பண்ணி வச்சிருக்கோம். குடும்பத்துக்கு ஃபேமிலி குறித்து பேசும்போது பாஸ்டர் அன்னைக்கு அவ்வளவு கடையும் சொன்னீங்க, அதுல நீதிமொழி 31ல 10 வரை தான் சொன்னீங்க, 10ல இருந்து 16 வரை, மீறி நான் கேட்கலையே, நான் எப்படி அதை கேட்க முடியும்? ஏன்னா அப்படின்னு ஒரு தாகம். ஏனென்றால் எனக்கு அநேக அறியாமை என்ன செய்யுது நீக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு வார்த்தை திருச்சபை வரும், இந்த சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்யறது? உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து எவ்வளவு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணியிருக்கு. 6 தலைப்புல சொல்லியிருக்கேன், 6 காரியங்கள். எத்தனை பேருக்கு அது குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவேளை கட்டி எழுப்பப்பட்டிருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா, புரியுங்களா? எவ்வளவு அறியாமை நீங்க இருக்குமா? நான் தான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தை தான் என்ன வாழ்ற வார்த்தை இருக்கு, அதை உங்களுக்கு விளக்கிடுமா சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை தாழ்த்தப்பட்டவனை பள்ளத்தில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது அற்புதங்களை செய்யக்கூடிய அவசரமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் வார்த்தையை எப்பயும் வந்து வீணாக என்ன கதை சொல்லி என்ன வந்து நேரத்தை இது பண்ணக்கூடாது என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் சூரியன் சந்திரன் சொல்லியே என உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அதனால சங்கீதம் 64 வசனம் 4 படிங்க. சங்கீதம் 64 வசனம் 4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணயிடுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பாருங்க, கசப்பான வார்த்தைகள் அது தங்களுடைய அம்புகளை நாணேற்றுகிறார்கள். அப்ப அம்பை நாணயம் வைத்து எழுதிட்டோம்னா என்ன செய்வோம்? அம்பு கையை விட்டு என்ன செஞ்சிடும்? உள்ள விட்டு போயிடும். அப்ப வாயிலிருந்து கசப்பான வார்த்தை சொல்லிட்டீங்கன்னாக்கா வார்த்தை பிடிச்சி அம்பே வா வானா விட்டாச்சுன்னா சரியா போய் யாரை பார்த்து விட்டீங்களோ அவங்களை போய் பார்த்து என்ன செய்யும்? தாக்கும், இருதயத்தை காயப்படுத்தும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த காயத்தை கட்டு போட்டா கூட அந்த காயத்துடைய வடு என்ன செய்யும்? அங்க இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் 10 வருஷம் ஆனப்பட கூட நீ அன்னைக்கு இப்படித்தானே சொன்னேன், எனக்கு வடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. புரியுங்களா? என்ன அண்ணன் தம்பி உறவு எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு நீ இப்ப சொன்ன, ஏன்னா அந்த காயம் ஆறுனா கூட என்ன வடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வாயின் வார்த்தை அம்பை போல இருக்கிறது. அம்பு பெறப்பட்டுச்சுன்னா வா அம்பே வான்னு என்ன செய்யும்? வராது என்று வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில வார்த்தையை பார்த்து நம்ம பேச வேண்டும். இல்ல வார்த்தை அம்பு விட்டுட்டு ஆள் இருக்காரு கொஞ்சம் இப்படி விலகி போனா இங்க அம்பு விலகி போகாது. என்ன சரியா போய் அந்த இலக்கை என்ன செய்யும்? தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இல்ல பிரதர், நான் சொன்னதெல்லாம் நீங்க பெருசா எடுக்கலாமா? என்ன நான் சொன்னதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? 1000 சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் இருதயத்தை என்ன செஞ்சு தொலை போட்டுருச்சு. அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன் நினைச்ச கூடாது. வாய்ப்பு பேசியாச்சுன்னா பேசுறது தான். ஹல்லேலூயா. அது சொல்லுவாங்க தேர்தல் சொல்லுவாங்க, மார்ச் மாசம் 1ஆம் தேதி சொன்னீங்களா போன வருஷம், அது மனசுலேயே ஞாபகம் இருக்குது. ஏனென்றா வார்த்தை அம்பை போய் என்ன செஞ்சிருச்சு? அம்பை போல பாய்ந்து விட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது அதை சொல்வதற்கு ஆள் தேவையில்லைங்க. என்ன நடக்க போகிறது, எப்படியாக வாழ்க்கை மேன்மையாக மாறப்போகிறது, அதை சொல்வதற்கு தான் ஒரு ஆள் தேவை. ஹல்லேலூயா. அதை சொல்வதற்கு தான் இப்படி ஒரு செட்டப், ஒரு ஏற்காடு ரூமோ சேரை போட்டு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி ஒரு ஆராதனையில சொல்வதற்காக கர்த்தரே வேதாம கையில் படிச்சு இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கோம். அதனால எப்படியா உங்களுக்கு நடக்க போகிறது, என்ன வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போய் வைக்கிறார், அதுதான் முக்கியம். இப்படி இருக்கிறேன், தரித்திரமா இருக்கிறேன், அதை சொல்வதற்கு ஆளு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால்தான் வந்து இயேசு அத்திமரத்தை பார்த்து சொன்னாரு, அது பட்டு போட்டு அது சீடர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் கேட்டது, நான் சொல்லுகின்ற போல நான் விசுவாசி சொன்னப்பா, ஆனா நீங்க எல்லாம் இப்ப என்ன பார்த்தா பிறகு விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை என்ன வந்து கட்டவிழ்த்து விடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் நீதிமொழிகள்ல நிறைய வசனங்களை பார்க்கலாம் நம்ம வார்த்தை குறித்து. நீதிமொழிகள் 18 வசனம் 4 பாருங்க. நீதிமொழிகள் 18 வசனம் 4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். பாருங்க, மனுஷனுடைய வாய்மொழி ஆழமான ஜலம். பாத்தீங்களா? ஆழமான நீரூற்று போல இருக்கு. அதுல இருந்து மோல எவ்வளவு நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். வாய்மொழி உங்கள் வார்த்தை அப்படியாக இருக்கிறது பார்க்கிறோம். வசனம் 18 20 படிக்கும் 20 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும்,
அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, அநேக ஒரு இடத்துல சொல்லப்பட்டு, ஏன்னா மனம் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா பேசினாதான் உங்க வாழ்க்கை வயிறு, உங்க வயிறு நிரம்பும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாச வார்த்தை கேட்கிறோம், சபைக்கு வரோம், இங்க வந்துட்டு பாருங்க வந்து நல்லா தீர்மானம் எடுத்து போறோம். ஆனா வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனோடனே அங்க சூழ்நிலை பார்க்கிறோம், சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் பார்க்கறாங்க, சூழ்நிலை ஏற்கனவே இருக்கிறத காட்டில் எப்படி இருக்கு, மோசமா போய் கொண்டிருக்கிறது. அப்ப சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலைக்கு ஏற்ப பேச ஆரம்பித்து விடுகிறோம். இங்க கேட்ட வார்த்தை, இந்த விசுவாசம் எடுத்த தீர்மானம், நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறத எல்லாம் எடுத்துட்டு அங்க போய் பார்க்கிறோம், வேற இடத்துல பார்க்கிறோம், அங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்து சூழ்நிலை தக்க என்ன செஞ்சிடும். அப்படிதான் நம்ம அநேக பேர் இருக்கிறோம். ஏன்னா வந்து பேசுறோம் ஸ்டேட்மெண்ட் இப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் வேற இடத்திலோ குடும்பத்தில் பேசுகின்ற பொழுது சூழ்நிலை ஏற்பாப்புல வாயில் எதனாச்சும் பேசுறோம். அப்படி நம்ம பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை குறித்து பேசக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க அப்படி பேசுனீங்கன்னா இந்த ஃபெய்த் பிரின்சிபல் வேலை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இப்படி கீரை போட்டா தான் வண்டி போகும். வீட்டுல இந்த சூழ்நிலை பாக்குறீங்க, மோசமா இருக்கு, அப்ப அதை பார்த்து நீங்க பேசிட்டீங்கன்னாக்க நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டீங்க. ரிவர்ஸ் கியர் போட்டா வண்டி பின்னாலதான் போகும், முன்னாலே போகாது. அது அந்த மெத்தட் அல்லங்க. ஏன்னா அவிசுவாசமா பேசிட்டீங்க, அதனால வண்டி என்ன செய்யாது, வண்டி ஓட்டுறாங்களுக்கு தெரியும். ஏன்னா ரிவர்ஸ் கியர் போட்டாச்சுன்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எங்க பட்டனை போடணும், எப்படி நகர்த்தணும்னு உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் விசுவாசத்தால் நீதிமான். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஏன்னா ஜெயம் இல்லங்க. என் வண்டி ஏதோ ஓடிட்டு இருக்குங்க, ஏன்னா வந்து என் வண்டி என் வண்டி எப்படியோ ஓடிட்டு இருக்கு, நான் என்ன சூழ்நிலாம் இதெல்லாம் மாறுற மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. சத்தம் கையா அப்படிமா ஏதோ வண்டி ஏதோ போயிட்டு இருக்குங்க, இந்த வண்டி போகுங்க. என்ன வண்டி ஏதோ போயிட்டுனா இந்த வண்டி நல்லா ஓடணும்னா, இந்த வண்டி நீங்க அவிசுவாசம் பேசினாலும் பேசாட்டும் ஏதோ போகும், நல்லா ஓடணும்னா அவிசுவாச வார்த்தைகளை விட்டுட்டு விசுவாச வார்த்தையை பேசினா தான் ராக்கெட் இன்ஜின் பொருத்திய ஸ்பீட்ல போகும். அந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லா வண்டியும் வச்சு, ஆனா ஒருத்தருடைய வண்டி மட்டும் ரொம்ப ஸ்பீடா போச்சான். என்ன பார்த்தா அவருடைய என்ஜின்ல ராக்கெட் இன்ஜின் கொடுத்திருந்தார், அதுதான் கார் ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல வந்துச்சான். ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய திருச்சி விசுவாசிகள் மாறணும். விசுவாச வார்த்தை பேசும் போது ராக்கெட் என்ஜின் பொறுத்தவரை வாயிலிருந்து விசுவாச வார்த்தையில வரணுங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும் வச்சு வாழ்க்கை. அப்ப அவிசுவாசம் பேசிட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க, ரிவர்ஸ் கீரை வண்டி என்ன செய்யாது, வாழ்க்கையில முன்னுக்கு போகாது. ஹல்லேலூயா. அப்ப எப்படி செலுத்த வேண்டும் என்று நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போது வந்து அங்கலாய்ப்பை குறித்த வாழ்க்கையில நம்ம பேச கூடாது. ஹல்லேலூயா. சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தா அங்கே விசுவாச நம்மளை போல சாதாரண ஆட்கள் தான். அவங்கள யாரு, நம்மளை போல சாதாரணமான ஆட்கள். ஹல்லேலூயா. அங்கே அவர்கள் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த அங்கதான் விசுவாச பட்டியல் அங்க எழுதப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்யுங்க, விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொண்டவர்கள். அவங்கள யாரு, விசுவாசத்தினாலே நம்மளை போல சாதாரண ஆட்கள் தான். அவங்கள யாரு, விசுவாசத்தினாலே பிழைப்பு. அப்ப நமக்கு விசுவாசத்தினால் பிழைப்பு வேணும்னா இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம என்ன செய்வோம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:17. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தார். பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய கதை உங்களுக்கு தெரியும், புரியுங்களா? என்ன சொல்றோம் பாருங்க, இங்க பாக்குறோம். அன்னைக்கு புதுதாக வந்தவங்களுக்கு இந்த வேதத்தில் போனா தான் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கு, ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது 22 ஆதியாகமம் 22:5 எடுத்து படிங்க, அது தெளிவாக. ஆதியாகமம் 22:5. அப்பொழுது 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். பாருங்க, இங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் எதை விசுவாசித்தானோ அதை என்ன செய்யலாம் பேசுகிறான். பவுல் சொன்னது போல விசுவாசத்தை நாங்கள் பேசுகிறோம். இங்க என்ன சொல்றோம் பாருங்க,
மகன்கிட்ட கூப்பிட்டு வேலைக்காரன் மலையடியாரும் கூப்பிட்டு போயாச்சு வேலைக்காரங்கள. ஏன்னா வந்து இவன் சொல்றான், நாங்கள் போகிறோமப்பா, என்ன நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, ஒருவேளை திரும்பி வந்தால் வருவோம். அப்படியே பேசுறான். அப்படியே அப்படிதான் பேசுறாரு. நல்லா உபவாசம் இருங்கப்பா, நல்லா முழிச்சிட்டு விசுவாசம் தூங்கிடாதீங்க, நல்லா என்ன 10 நாள் உபவாசம் இருங்க, ஏதாவது சொல்றாரா? அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? விசுவாசித்ததை. அப்ப வந்து பாருங்க, இது மிக முக்கியம். நாங்க பலியோட போறேன், அவன் கழுதலை நிறுத்தி விட்டேன்னு சொல்றான். வந்து நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போறோம், அவ்விடம் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி விசுவாசமாய் பேசுகிறான். ஆமென். விசுவாசித்துதான் என்ன செய்றாரு? பேசுறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எப்படி எதை விசுவாசிக்கிறார்னாக்க, எபிரேயர் 11:8 அந்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசிக்கிறார். ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது என்று கர்த்தர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி மகனை கூட்டு கொண்டு போறார். ஹல்லேலூயா.